வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான காலை வேளைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவை ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த காலை வேளையிலே உம்முடைய மகா பெரிய அன்புக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய நீடிய பொறுமைக்காக, சாந்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே மறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலும் அவர் தியாக பலியினுடைய ஜீவனாலும் ஆண்டவரை எங்களை ரட்சித்திருக்கிறீர், மீட்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையும் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீதம் 46:2-3 வசனங்கள் சொல்லுகிறது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடும். வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும்
நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார், நம்முடைய கோட்டை, நம்மளுடைய அரணாக இருக்கிறார். அவர் சிறகுகளாலே நம்மை மூடி காக்கிறார், தூதர்களை அனுப்பி காக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. தேவன் சங்கீதம் 91:5-6 சொல்லுகிறார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். என்ன நடந்தாலும் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லும், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். நம்ம யாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடும். சர்வ வல்லவரின் நிழல்
21 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஏனென்றால் உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். ஆகையால் நாம் இயேசுவின் நாமத்தில் இந்த பாடலை நாம் பாடுவோம். அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, அவர் நாமத்தில் வெற்றி உண்டு, அவர் நாமத்தில் சமாதானம் உண்டு, அவர் நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் தந்திருக்கிறார். ஆமென். நாம் இந்த பாடலை பாடுவோம். நாமம் உயர்த்தவே வாழ்வேனா, உந்த நாமம் உயர்த்தவே வாழ்வேனா, உந்த நாமம் உயர்த்தவே வாழ்வேனா, உந்த நாமம் உயர்த்தவே வாழ்வேனா. இயேசு நீ பெருகனோ என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே. நான் இனி சிறுகனோ என் சுவாசம் இயேசுவும் ஒருவருக்கே. என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே. நான் இனி சிறுகனோ என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே நீர் பெருகனோ. காலங்கள் மாறினோம், காதல் மாறவில்லை, நானும் கரையனோ. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே நீர் பெருகனோ. காலங்கள் மாறினோம், காதல் மாறவில்லை, நான் உம்மில் கரையனோ. இயேசு நீர் பெருகனோ என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே. நான் இனி சிறுகனோ என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசு நீர் பெருகனோ என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே. நான் இனி சிறுகனோ என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசு என்ற நாமம் ஜெயம் தருமே.
தருமே. இயேசு என்ற நாமம் விடுதலையே. இயேசு என்ற நாமம் நிரந்தரமே. ஒருவருக்கே நானினி சிறுகனோ என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசு நீ பெருகனோ என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. சிறுகனோ என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. உம்மில் நான் என்னில் நீர், நான் உமக்காக நீர் எனக்காக. உம்மில் நான் ஒருவருக்கே நானினி சிறுகனோ என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசு நீர் பெருகனோ என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. ஒருவருக்கே
ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை
பிடிப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசு ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஓ, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன். ஹalleluya. எங்களுக்காக மாபெரும் அற்புதங்களை செய்கிற தேவன். தகப்பனே, உம்முடைய மகத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதி ஆண்டவரே. நியாயம் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவையும் ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக செங்கடலை பிளக்கிறவர், எரிகோ மதிலை இடிந்து விழ செய்கிறவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. அந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்துகிறோம். என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும், எங்களுடைய எல்லா சாபங்களையும், எல்லா விதமான வியாதிகளையும் நீர் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தாராதனை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்னெடுக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்கார்வோம். சங்கீதங்களில் இந்த ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் போறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கைகளும் தசமங்களும் நாம் கொடுப்போம். காணிக்கை தசமங்களுக்கு கரங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். ஆமென். 91ஆம் சங்கீதம் காணிக்கை கொடுக்கிற வேளையிலே 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 1-2 வசனங்களை பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த 91ஆம் சங்கீதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். நான்லாம் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் படிக்கும் போது இந்த 91ஆம் சங்கீதம்லாம் மனப்படம் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க. ரொம்ப சின்ன வயசுலே
இந்த 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், 103ஆம் சங்கீதம், இது மாதிரி நிறைய சங்கீதங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி எங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு பென்சில் பேனெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவங்க கிஃப்ட் மாதிரி கொடுத்து இதெல்லாம் வந்து சண்டே கிளாஸில் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் இந்த கிஃப்ட்டுக்காக மனப்பாடம் பண்ணாலும் பின்னாட்களில் இந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் வேலை செய்து எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுது, எங்களை வந்து பலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இது ரொம்ப பிரபலமான ஒரு சங்கீதம். இது ரொம்ப பிரபலமான சங்கீதம்ன்றதுனாலேயே இது எனக்கு எல்லாமே தெரியுங்க, அந்த சங்கீதம் மனப்பாடமாக தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து நமக்கு வந்து வேத புஸ்தகம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ மறைவுனா என்ன, நிழல்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்காது. உன்னதமானவர் இவர் யாரு? நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவனாக இருக்கிறார். அவரை மாதிரி ஒரு தேவன் இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன், அவர் உங்களையும் என்னையும் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாருங்க. இவ்வளோ பெரிய தேவன், அவர் நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னா உயிரை கொடுக்குற அளவுக்கு அவர் நேசிக்கிறாருங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்களை யாருமே அந்த மாதிரி நேசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஊடாக நாம் கடந்து செல்கிறோம், பல துன்பங்கள் வழியாய் கடந்து செல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகள், மோசமான சம்பவங்கள், மோசமான காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிடுது. வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. அந்த மாதிரி நேரங்களெல்லாம் நம்ம கூட ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார், ஒரு வல்லமை வாய்ந்த தேவன் இருக்கிறாருன்றதே நம்ம மறந்து போயிடுறோம் பாருங்க. நாம் என்ன பண்ணுறோம், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது நமக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, யாராவது நம்ம ஆறுதல் படுத்துவாங்களா, கொஞ்சம் பலப்படுத்துவாங்களா, நமக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லி தருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. இவர் போதும், உன்னதமான தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இதை முதல்ல நம்ம நினைக்கணும் பாருங்க. அவர் போதுங்க எனக்கு. பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம், ஏசு போதுமே போதுமேன்னுலாம் பாடுறோம். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது அதை நம்ம நோக்கி பார்க்கறதே கிடையாது, அதை நம்ம யோசித்து பார்க்கறது கூட கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மோசமான சம்பவங்களுக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு நம்ம நினைக்கிறோம். அவர் காரணமே கிடையாது. அவர் மிகவும் நல்லவர், நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நமக்கு தீமை செய்கிறதே இல்லை. அது ரொம்ப ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வேணும். அப்போ இந்த உன்னதமான தேவன் அவர் யாரு? நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன், அவர் பரலோக தகப்பன். அவரை நோக்கி நம்மளால் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். அப்போ பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், என்ன பண்ணுறது. 2000 வருஷத்தில் 2000 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துயரம். அப்படிப்பட்ட ஒரு துயரத்தினோட கடந்து போகும்பொழுது எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவும் பிடிக்கும். ஆனால் அம்மாவோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைகளுக்கு அப்படி தானே, சில பிள்ளைகளுக்கு அம்மாவை பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் அவரும் பல ஆண்டுகள் ஒன்றாக ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிறோம். என்னை ரொம்ப நேசிப்பார், எனக்கு வேண்டிய எல்லாமே செய்வார். 2000 இயர் 2000 ரெண்டு பேருமே அடுத்தடுத்த நாள் இறந்து போயிட்டாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி மோசமான காரியங்கள்லாம் நடக்குது எனக்கு, ஒரே நாள் அடுத்தடுத்த நாள்ல இவங்க மறிக்கணும் அப்படின்லாம் நாங்கள் யோசித்தோம். ஆனால் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் திரும்பி பார்க்குறேன், 26 வருஷமா அவர் என்னோட கூட இருக்கிறார். நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன். நான் அவர் எல்லா நேரத்திலும் எனக்கு உதவி செய்கிறாரு. எங்கள் அப்பா எனக்கு செஞ்ச எல்லா உதவிகளை காட்டிலும் அவர் ரொம்ப அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பல நேரங்களில் இந்த சரீர பிரகாரமான தகப்பனும் தாயும் நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுடைய ப்ரெசன்ஸையும் நம்ம ரொம்ப பெருசாக நினச்சிட்றோம், கடவுளோடு ரொம்ப பெருசாக நினச்சிட்றோம். இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பொல்லாத உலகத்தில் கடவுளுடைய பிரசனம் நமக்கு அவங்கெல்லாம் செஞ்சதை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு அதிகமாய் செய்கிறதா இருக்கிறது. ஆமென். 26 வருஷங்கள் எனக்கு அவர் அப்பாவாக இருக்கிறாரு. எனக்கு துன்பப்படுற நேரங்கள்லாம் அவர்கிட்ட நான் போயிருக்கேன். எல்லா நேரமும் அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்போ இவர் தான் இந்த உன்னதமான தேவன்.
உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். மறைவிடம், ஒரு பெரிய ஒரு மறைவிடம்னா என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த மறைவிடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சிருக்கிறாரு. மறைவிடத்துல கொண்டு போய் நம்மளை ஒளிச்சு வைத்திருக்கிறார். அப்படிதான் சொல்லணும் பாருங்க. நம்மளுக்கு எந்த ஆபத்துகளும் நேரிடாதபடி, எந்த சத்துருவும் நம்மளை தொடாதபடிக்கு, எந்த விதமான எதிரியும் நம்மளை தாக்கி அழித்து விடாதபடிக்கு நம்மளை அவர் என்ன பண்றாருன்னா மறைவான ஒரு இடத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் பல வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக கூறுகிறது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போக விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலோசியர் 3:1-3 வரைக்கும் நம்ம எங்கே எப்படி பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த மறைவிடம்ன்றது ஏதோ ஒரு சர்ச்சு கிடையாது, ஏதோ ஒரு டெம்பிள் கிடையாது, ஏதோ ஒரு வீடு கிடையாது, ஏதோ ஒரு குகை கிடையாது. இந்த மறைவிடம்ன்றது எதுன்னா கிறிஸ்துக்குள்ள நாம் மறைந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது இயேசுவை நம் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா எடுத்து கிறிஸ்துக்குள்ள வைக்கிறார், மறைச்சு வைக்கிறார், ஒளிச்சு வைக்கிறார். எங்க? கிறிஸ்துக்குள்ள. அங்க வேதம் சொல்ற, நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள்ள அந்த மறைவிடம் இருக்கிறது. நம்ம அங்க மறைத்து வைக்கப்பட்டுருவோம். யாராவது தொட முடியுமா நம்மள? உங்களை என்னை யாராவது தொட முடியுமான்னு இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நாம இருக்கிறோம். தேவனுக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். எந்த சத்ருவும் தொட முடியாத ஒரு இடத்துல நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த எதிரியும் நம்மளை தாக்கி அழிக்க முடியாத ஒரு இடத்துல நாம பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்துல 1000 பிரச்சனைகள் வரலாம், இந்த உலகத்துல 1000 குறைவுகள் வரலாம், பொருளாதார தாழ்ச்சிகள் வரலாம். ஆனா இதெல்லாம் எதுவுமே தாக்கி அழிக்க முடியாத ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா வச்சிருக்கிறாரு. என் சத்ரு தொட முடியுமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அங்கதான், அதுதான் நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, எங்க நம்ம மறைஞ்சிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுதான் நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவுனா அதுதான். இப்ப 15:7 வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் என்ன பண்ற? எடுத்து அங்க ஒளிச்சு வைக்கிறாரு, அங்க மறைச்சு வைக்கிறாரு. எந்த துன்பமும் நம்மளை ஒன்றும் செய்து விடாதபடிக்கு, எந்த துக்கமும் துயரமும் நம்மளை அதுக்குள்ளவே ஆழ்த்தி விடாதபடிக்கு, எந்த சத்துருவும் தொட முடியாத ஒரு இடத்துல வார்த்தைக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்வது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி ஒளிந்து சுகமாய் தங்கியிருப்பான். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்பொழுது சும்மா ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், ஒரு பாக்டீரியா, நான் சொல்றேன், கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. ஆள் நல்லா திடகாத்திரமா இருக்கிறாங்க, கட்டுமஸ்தா இருக்கிறாங்க, ஆள்லாம் நல்லா ஜிம்கெல்லாம் போய் பிரமாதமா இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன வியாதி ஆளைய சாட்சி போட்டு பாருங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இந்த வைரஸ்க்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லை, பாக்டீரியா கண்ணுக்கு தெரியுது இல்லை, உள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியுது இல்லை. ஆனா ஆள் காலி ஆயிடுறாங்க. கல் மாதிரி இருக்கிற ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க மரித்த போயிடுறாங்க. என்னன்னா ஒரே ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வைரஸ். ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்தது. யாருக்காவது கண்ணில் பார்த்துருமா? எவ்வளோ பயந்தோம் பாருங்க. எல்லாம் உலகமே ஸ்தம்பிச்சிச்சு. இதெல்லாம் நம்மளை தாக்கி அழிக்க முடியாதபடி கர்த்தருடைய நாமம் நம்மை சுற்றிலும் எப்படி இருக்குதுன்னா பலத்த துருகமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, தாக்கி அழிச்சிட முடியாது, உங்களை அப்படியே பறிச்சுன்னு போயிட முடியாது. இயேசு சொல்றாரு,
யோவான் சுவிசேஷம் 10:27 என் பிதா எனக்கு தந்தவெல்லாம் என்னுடைய கையில் இருக்குது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது என்றார். அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல நாம மிகுந்த பாதுகாப்பு உள்ளவர்களாய் இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பாதுகாப்பு. எந்த பிரச்சனைகளும் நம்மளை அழித்து விடாதபடி, நம்முடைய ஜீவனை பறித்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம பாதுகாப்பா இருக்கிறோம். அந்த உன்னதமானவருடைய மறைவிடம்ன்றது என்ன? அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, தேவன், கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறார். அந்த மறைவிடத்துல நாம இருக்கிறோம். ஒரு முறை மோசே வந்து கர்த்தரை பார்த்து கேட்டான், ஆண்டவர் நான் உண்மை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை நான் தரிசிக்கணும், எனக்கு வந்து நீங்க அதுக்கு கிருபை காண்பிக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாருப்பா, என்னை வந்து பார்த்துட்டு யாரும் என்ன பண்ண முடியாது, உயிரோட இருக்க முடியாது. அதனால நான் உன்னை ஒரு பாதுகாப்பான இடம் என்கிட்ட ஒன்று இருக்கு, அங்கே கொண்டு போய் நான் உன்னை வைக்கிறேன். அந்த இடத்துல வச்சுட்டு நான் உன்னை கடந்து போறேன், அப்ப நீ என்னோட பின்புறத்தை மட்டும் நீ பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு இந்த மோசையை கொண்டு போய் கண்மயிலுண்டு வெடிப்புல கொண்டு போய் வைக்கிறாரு. அங்க வச்சுட்டு அவர் போறாரு. கர்த்தர் கர்த்தர் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அங்க அவன் தேவனுடைய பின்புறத்தை அவன் பார்க்கிறான். கர்த்தர் அவனோட ஒரு சிநேகிதனோட பேசுறது போல முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுது. ஒரு ஃப்ரெண்டு கூட பேசின மாதிரி மோசையோட பேசினான், அந்த மாதிரி பேசினாரு. எப்படி ஒரு மறைவிடம் அவனுக்கு வச்சிருந்தார், கண்மலையினுடைய வெடிப்பில் வச்சிருந்தார். கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த கண்மலை கிறிஸ்துவே, கிறிஸ்து என்ற கண்மலைக்குள்ளாக நம்மளை வச்சிருக்கிறாரு. சங்கீத புஸ்தகத்துல 27ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த உலகத்துல என்ன வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறத மட்டும் அவர் தவறதே கிடையாது. நான் சொல்றேன், ஒருவேளை பயத்தில் இருப்பீங்கன்னா தைரியமா இருங்க. நீங்கள் கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய பாதுகாப்பின் கரம் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. யூ வில் பி ப்ரொடெக்டட் ஆல்வேஸ். என்ன மாதிரி வந்தாலும் சரி, பல நேரங்களில் நமக்கு சில நாட்கள் வருது, அந்த நாள் ஏன் தான் வந்ததோ அப்படின்றான். யோபு கூட பாருங்க, தன்னோட பிறந்த நாளையே சபிக்கிறான். எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு பர்த்டேனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். ஆனால் யோபு சபிக்கிறான், என்ன ஏன் பிறந்தனும், நான் பிறகாம இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கமே, வெளியே வராமல் இருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே, தாயின் கர்ப்பத்திலேயே நான் வந்து அழிஞ்சு போயிருந்தா நல்லா. அப்படிலாம் அவன் தன்னையே சபிக்கிறான், பிறந்த நாளை சபிக்கிறாங்க. நம்மளாம் யாரும் அப்படி சபிக்கிறதில்ல. அந்த நாளை ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாள் ஆக்கிடுறோம், நல்லா பிரியாணிலாம் செஞ்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி நல்லா சாப்பிட்றோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா சபிக்கிறான். ஏன் அப்படின்னா, தீங்கு நாள் யோபுக்கு வந்து பாருங்க, ஒரே நாளில் அவனுடைய பிள்ளைகள்லாம் சாகடிக்கப்பட்டார்கள், அவனுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள்லாம் காலியாயிடுச்சு. ஒரு நாளில் எவ்வளோ நடக்குது. நம்ம கூட பல நேரங்களில் சில நாட்கள் வருது பாருங்க, அந்த நாள் வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த பொழுது விடியாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. ஏன் தான் இந்த நாள் பிறந்துச்சோன்று நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா அது தீங்கு நாள். தீங்கு நாளில் அவர் என்ன பண்றான்னா, என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையிலே என்ன பண்றார், அவர் உயர்த்துகிறார். தீங்கு நாள் வர்றதுனால அந்த தீங்கு நாளை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தீங்கு நாளில் கூட அவர் ஒன்று செய்யறாரு. நம்ம ஒருவேளை அவரை மறந்து போயிருக்கலாம், ஆனா அவர் என்ன பண்றாரு, நம்மளை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்லு, கர்த்தரோ நம் நினைவா இருக்கிறார், நான் உன்னை மறக்கவே மாட்டேன்றாரு. தாய் தன்னை பாலகனை மறக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் மறக்கிறதே இல்லை பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இது தீங்கு நாளுங்க, யாரும் இல்லை, நான் ஒண்டியா இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடுச்சு, இவ்வளோ பெரிய துன்பம் வந்துடுச்சு, இவ்வளோ துக்கத்தை யார்கிட்ட போய் நான் சொல்றது, இவ்வளோ துன்பத்தை நான் போய் எங்கே போய் கொட்டுறது, என் மன குமுறலை எங்கே போய் கொட்டுறது. பெண்கள் பாருங்க, அவங்க எல்லாத்தையும் கொட்டி அழுதி தீத்துருவாங்க. ஆண்களுக்கு வெளியே சொல்லவே முடியாது, ஏன்னா கண்ணில் தண்ணி வந்தால் கூட நம்மள ஒரு மாதிரி நினச்சிடுவாங்கன்ட்டு கண்ணீரெல்லாம் கூட அடக்கின்னு இருப்பாங்க. பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, உள்ள எல்லாமே இருக்கும், ஆனால் வெளிப்படுத்தவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களோட வலது கரத்தை பிடித்து உங்களை தூக்குகிறவராக இருக்கிறார். உங்களை வலது கையை பிடிச்சு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
நான் உனக்கு ஆறுதல் செய்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன். யூ ஆர் அண்டர் மை ப்ரொடெக்ஷன், டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி டிஸ்மைட், ஃபார் ஐ ஆம் வித் யூ, ஃபார் ஐ ஆம் யுவர் காட். பயந்துட்டே இருக்காது அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், வாழ்க்கையை பார்த்து பயப்படவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நம்ம வெற்றி நடை போட வேண்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க, அவர் என்னோட கூட இருக்கிறார். தீங்கு நாளுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். தீங்கு நாள்ல அவர் ஒன்று செய்கிறார். தீங்கு நாள் வருதா, அது எல்லாருக்கும் ஒருவேளை ட்ரெட்ஃபுல் டேவா இருக்கலாம், ஆனா எனக்கு அது பாதுகாப்பின் நாளா இருக்குது. ஏன்னா என்னைக்கு தீங்கு நாள் நான் நினைக்கணும், அவர் கூடாரத்துல ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு அவர் பாதுகாக்கிறார். நான் சொல்றேன், அவருடைய ப்ரொடெக்ஷனை மீறி யாருங்க நம்மளை என்ன பண்ண முடியும்? அதனால தான் அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஒரு ஆயுதம் கூட என்ன பண்ணுது, வாய்க்காது. உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்ப எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா, இது என்னோட ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் அவர்களுக்கு உண்டான நீதியமா இருக்குன்றார். யார் நம்மளை என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், இந்த உலகத்துல வருகிற எந்த பிரச்சனைகளும், பிசாசு நமக்கு எதிராக கொண்டு வருகிற எந்த போராட்டங்களும், எந்த வியாதியும், எந்த குறைவும் தாழ்ச்சியும் பட்டாக்குறையும் நம்மளை தொடவே முடியாது. ஏன்? உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவுன்னு சொன்ன உடனே இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் தான் நம்முடைய மறைவிடம். கிறிஸ்துக்குள்ள நம்மளை வச்சுக்கிறார், வார்த்தைக்குள்ள நாம் இருக்கிறோம், அவருடைய நாமத்துக்குள்ள நாம் இருக்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனா இதெல்லாம் எப்படின்னா, கர்த்தர் நம்மளை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிற மாதிரி, அது நம்மளை சுற்றிலும் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறார். பாதுகாப்பு வளையம் சொல்றாங்க. ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கிரவுண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளை வலுக்கட்டாயமா உள்ள இருக்க வைக்கிறது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லாமே சத்தியம். ஆனா அவர் நம்முடைய அனுமதியின்றி, நம்முடைய உரிமையை மீறி அவர் எதையும் செய்யறதில்லை. கழுத்தை பிடிச்சி உள்ள போப்பா, உள்ள போ, ஏன் வெளியே வர அப்படின்லாம் சொல்றது இல்லை. அவர் வட்டத்தை போட்டு உள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப நான் நினைச்சேன்னா வெளியே வரலாம். நாம் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளவே நாம இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா அது உள்ளவே நாம எப்படி இருக்கிறது, எப்ப வெளியே வரோம் பாருங்க. நீதிமொழி 6:2 சொல்லுது, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, கூடாரம் மறைவில் வைக்கிறார், கிறிஸ்துக்குள்ள வைக்கிறாரு. நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா போச்சு, அவ்வளவுதான். எப்படி வெளியே வரும்? நம்ம வாயை திறந்து எத்தையாவது பேசிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு வாழவே பிடிக்கல, பேசாம செத்து போயிடலான்னு இருக்கேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? யாருமே என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கிட்ட தான் நான் போவேன்? எல்லாரும் இப்படி பண்ணா நான் எங்க போவேன்? இப்படிலாம் பேசினா நம்ம என்ன பண்றோம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும், இந்த ஒளிப்பிடத்தை விட்டு வெளியே வரும், அந்த மறைவிலிருந்து வெளியே வருகிறோம், வார்த்தை விட்டு வெளியே வருகிறோம். எப்படி? வாய் மொழியினால சிக்குண்டான்றார், வாயின் வார்த்தையினால் பிடிப்பட்டான்னு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமானதாக நாம் கருத வேண்டும். வார்த்தை ரொம்ப முக்கியம், அவருடைய நாமம் ரொம்ப முக்கியம். அவருடைய குமாரனாக கிறிஸ்துக்குள்ள நம்ம கொண்டு போய் வச்சுக்கிறாரு, அங்கே இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், கர்த்தருடைய ஒளிப்பிடத்தில் அவர் என்ன வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இது தீங்கு நாளா இருக்கலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தமது கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து கண்மலையின் மேல உயர்த்துகிறார். எந்த தீமையும் என்னை அணுகாது. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள போயிருக்கேன். நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய வீட்டில் ஆனந்த களிப்பு சத்தம் இருக்கும். கண்டிப்பா நீதிமானுடைய கூடாரத்தில் ஆனந்த சத்தம் இருக்கும். இப்படி பேசணும். இப்படி பேசினா உள்ளே இருக்கிறோம்னு அர்த்தம். இப்படி பேசினா நம்ம அந்த ஒளிப்பிடத்திலே இருக்கிறோம். இப்படி பேசினா எப்படிப்பட்ட தீங்குனாலும் இருந்தாலும் சரி, அது அணுகாது. சும்மா ஏதோ ஒரு லேசான வியாதி வந்துட்ட உடனே ஐயோ அவ்வளோதான், என்ன ஆச்சோ, என்ன பண்ணணும், என்ன ஆகணும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. கர்த்தர் என்னுடைய பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறார். அவர் என்னுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார், வியாதி என்னை விட்டு விலக்கிறார், ஆயுஷ் நாட்டில் பூர்ணப்படுத்துகிறார். சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான். கர்த்தர் சகல நோய்களை என்னை விட்டு விலக்குவார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வியாதி என்னோட கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு வராது. எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் வரலாம், எனக்கு வராது. நான் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவருடைய பாதுகாப்புல, அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நான் இருக்கேன். நம்ம சொல்லணும், சொல்லும் பொழுது இதெல்லாம் பலிக்கும் பாருங்க. இப்ப நான் சொன்ன எல்லாமே இப்படி சொல்லும் போது பலிக்கும்.
ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம பேசினா அதுலேருந்து வெளியே வரும், மறைவிடத்திலிருந்து வெளியே வரும், ஒளிப்பிடத்திலிருந்து வெளியே வரும். சின்ன வயசு இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சின்ன வயசுல எங்கள் வீட்டில் நிறைய கோழி வளர்ப்போம், எக்கச்சக்கமாக இருக்கும். எங்கள் அம்மா அந்த கோழி போடுற முட்டையெல்லாம் எடுத்து வச்சு அந்த கோழியை அவியத்தை வச்சு சின்ன சின்ன அந்த கோழி குஞ்சுகள்லாம் வரும் பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் அது கூடயே விளையாடிட்டே இருப்போம் நாங்கள். இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் அந்த தாய் கோழி வந்து அழகாக கூடவே கூட்டிகிட்டே போகும், கூடவே கூட்டிகிட்டே வரும். இந்த அடங்காத குஞ்சுங்க, கோழி குஞ்சுங்க இருக்குது பார்த்தீங்களா, அது தாயை விட்டு ரொம்ப தூரம் போகும். அது கீழ்ப்படியாத கோழி குஞ்சுங்கலாம் தாயை விட்டு வெகு தூரம் போகும். துணிச்சல் ரொம்ப அதிகம் அதுக்கு. அந்த நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணோம், பருந்து இல்லை காகம் இது வந்து என்ன பண்ணோம், டக்குன்னு அப்படியே அதை வந்து எடுத்துன்னு போயிடும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்கள் கண்ணெதிர்க்கே கொத்தி சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப அழுவேன் நானெல்லாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ரொம்ப அழுவேன். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் பேசி அந்த வட்டத்திலேருந்து பாதுகாப்பு வளையத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரவே கூடாது. தைரியமாக இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பேசணும். நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, வார்த்தைக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறேன். என்னுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவர் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோட விலக மாட்டார், கைவிட மாட்டார். 1000 பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்னோட துணையா இருக்கிறார். அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படவே மாட்டேன். அவர் என்னைக்குமே எனக்கு துணையா இருக்கிறார். சொல்லி பாருங்க, நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசாதீங்க. அப்போ நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய போகிறோம், விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். அதுக்கு பிற்பாடு நம்முடைய மத்தியிலே நம்முடைய இணை போதகர், வெற்றி வாழ்வு திருச்சபையுடன் இணை போதகர் பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நம்மோடு 2022ஆம் ஆண்டிலிருந்து இணைந்து ஊழியத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக அற்புதமாக பிரசங்கிக்கக்கூடியவர். நான் படித்த அதே வேதாம கல்லூரி அவரும் படிச்சுக்கிறாரு. ரொம்ப அருமையான தம்பி. கடந்த 3-4 ஆண்டுகளாக என்னோட ஊழியத்தில் இணைந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் அவர் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். நாம் அவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கர்த்தர் அவர் மூலமாக பேசுவார். அவருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். இப்போ நம் விசுவாச அறிக்கையை நாம் செய்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புவேன். கர்த்தராகிய யெகோவா எனக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நான் நீதிமான், ஆகவே நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனைகள் நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். 2வது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும்.
இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.